ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய நம்ம ஒரு சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பொட்டேட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இது மூணுமே போதும். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அந்த பொட்டேட்டோவை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க எண்ணெயில் போட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மைதா மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கோதுமை நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டி க்யூப் கணக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியலை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ